சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். மோடி சார் இருக்கார்ல, அவரு விருச்சிக ராசி தான். ஓகே. அதே மாதிரி வந்து ராகுல் ஐயா அவரும் விருச்சிக ராசி தான். சரி, ரெண்டு பேருமே விருச்சிக ராசி. ஏன் ஒருத்தர் ஜெயிச்சார் இன்னொருத்தர் தோத்தார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெயலலிதா மேடம் அவங்க வந்து இப்போ ஒரு ஜாதகம், இப்போ யார் யாரையாவது எம்எல்ஏவா வராங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கட்டத்தை வந்து அட்டாச் பண்ணி அனுப்புறோம் ஜாதகத்தை. அது ஜாதகம் ஓகேவான்றதுக்கு அங்கே பார்ப்பாங்க. ஸோ யார் எந்த சீட் வந்து எந்த தொகுதியில எந்த மேற்கு தசையா எந்த தசையான்னு சொல்லி பார்த்து அவங்க நிக்க வைப்பாங்க. தேர்தல் களம் இருக்குல்ல, அன்னைக்கு வந்து இந்த படுபக்ஷி நாளாக இருக்கக்கூடாதுன்னு யார் யார் நாமினேஷன் பண்றாங்களோ, அதாவது என்ன பக்ஷி சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரமே இருக்கு. அந்த படுபட்சியில பண்ணிட்டானே அப்படின்னா அந்த பட்சி தூங்கிட்டு இருக்கும்போது பண்ணும்போது அது வந்து அவன் வேலை செய்யாது. அப்ப வந்து கோச்சாரத்திலயும் ஒரு விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஃபைன் டைம் சக்ரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில ஜோதிட சுரர் டாக்டர் என் ஞானரதம் மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கங்க மேம். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய நம்ம பேசியிருக்கிறதுல உங்களோட வீடியோவில் நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்க, மோடி அவர்கள் வந்து பிரதமர் ஆவார். ஆனால் அப்படி ஆகும்போதே மிகப்பெரிய ஒரு போட்டியில் கஷ்டப்பட்டு அவர் வந்து பிரதமராக தேற்றி பெறுவார் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ 2026 இங்கே சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது, அது எப்படி அமைய போகுது அப்படின்றத உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் முன்கூட்டியே நல்லா பார்த்து சொல்கிறதுனால இது எப்படி இருக்க போகுது அப்படின்றது நம்மளோட ஆடியன்ஸ்க்குமே வந்து அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கும் மேம் 2026? இப்போ விஜய் அவர்கள் வேற புதுசாக வந்திருக்காருன்னு போது இந்த போட்டியே மிகப்பெரிய ஒரு போட்டியாக பேசப்படுது. எப்படி பார்க்குறீங்க நீங்கள், எப்படி அமையும்? ஆமாங்க, இது நீங்கள் சொன்னது சூப்பரான ஒரு விஷயம். இப்போ நம்ம வேற ஷூட்டுக்கு நான் வந்தேன். ஆக்சுவலி நீங்கள் இதையும் பேசுறீங்கன்னீங்களா, எனக்கு என்ன பேசுன்னு தெரியல. என்ன விஷயம்னா, இப்போ இது வந்து தேர்தல்ன்றது ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு விஷயம், சமுதாய விஷயம் சொல்லுவாங்க. அதாவது பெரிய அளவில் இப்போ சொல்லுவோம் இல்லையா, இந்த நாட்டுக்கு இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பொது பலன், இதில் ஆட்சி மாற்றம் வரும் தலைவர், இது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது பேர் முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் வந்துன்றது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. ஜோசியம்ன்றது எப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும்ல, அது ஒரு விஷயம். இப்போ அது கட்சி ரீதியாக நம்ம இப்ப பாக்குறோம் வச்சுங்க, கட்சி அன்னைக்கு துவங்கி இருக்கு அப்படின்றவ அப்ப அதுக்கு ஒரு கட்டம் போடணும் ஒரு விஷயம். இப்ப இந்தியாவிற்கு ஜாதகம் இருக்குன்றாங்க, சில விஷயங்கள் இருக்கு. சோ அதனாலதான் இந்தியாவுக்கு ஏழரை பிடிச்சிருக்கணும் இல்லையா, சில விஷயங்கள் அதன்படிதான் நடந்துட்டு இருக்கோன்ற மாதிரி விஷயங்கள். சோ அப்ப வந்து பரவலாவில் பார்க்கும்பொழுது எப்படி பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகம் அப்படின்னு பொழுது தனிப்பட்ட முறையில் பார்க்க அவருடைய ஜாதகத்தை வைத்து சொல்ல முடியும். இப்போ வந்து இது பொது ஜாதகம். பொது ஜாதகம்னா இப்போ தமிழ்நாடுன்றது ஒரு சின்ன ஸ்டேட்டாக அதுக்குண்டான தலைவர்கள் அமைக்கிறது போடுறதுன்ற விஷயங்கள். ஸோ இப்போ இதற்கு எது முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய கட்சியினுடைய தலைவர்களுடைய ஜாதகம் மிக அவசியம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணமாக வந்து இப்போ மோடி சார் இருக்கார்ல, அவர் விருச்சிக ராசி தான். அதே மாதிரி வந்து ராகுல் ஐயா அவரும் விருச்சிக ராசி தான். சரி, ரெண்டு பேருமே விருச்சிக ராசி. ஏன் ஒருத்தர் ஜெயிச்சார் இன்னொருத்தர் தோத்தார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி ஐயா ஜெயிச்ச காரணங்கள் பார்க்கும்போது அவருடைய ஜாதகத்தில் தசாபுத்தி சூப்பர் ஒண்ணு. அதே மாதிரி அவருக்கு நீசபங்க ராஜயோகம் இருக்கு. இப்ப நாடாளும் யோகம்ல அந்த யோகம் இருக்கு. சோ இப்ப ராகுல் காந்திக்கு இல்லையான்றது நான் சொல்லல, ஏன்னா இவரோட கட்டத்துல வேற விஷயங்கள், அந்த யோகம் இல்லை ஒண்ணு. அதே மாதிரி அவரோட டைம் டேட் அதை சொல்லுவாங்க இல்லையா, அந்த தசாபுத்தி அந்த நேரத்துல இந்த ஜாதகத்தை விட இந்த ஜாதகம் வலு குறைவு. சோ அதை வைத்துதான் நமக்கு வந்து மோடி சார் ஜெயிப்பாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் வந்து எம்பி ஆகும்போது அந்த எலெக்ஷன்ல இருக்கும்போது சொன்னேன். அதுக்கு அதே மாதிரி பெரும்பான்மையோட வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டஃப்ல வந்தாங்க. அந்த டஃப்ன்ற விஷயத்தையும் நான் வந்து ஒரு பெரிய சேனல்ல சொல்லியிருக்கேன். ஸோ அதனால சொல்ல வர்றது என்ன விஷயம்னா, இப்போ வந்து நம்ம தலைவர்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கணுன்றது முக்கியமான ஒரு விஷயம். ஓகே மேம். ஸோ இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு புது போட்டியா விஜய் அவர்கள் வந்து வந்திருக்காருன்னும் போது திமுகவுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு போட்டியா இருக்கும், மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு நிலைமையா இருக்கும் இந்த தேர்தல் அப்படின்றது நிறைய பேர் சொல்றாங்க. ஜாதகப்படி அப்படிதான் அமையுமா, இல்ல இப்படி ஒன்று நடக்க போகுதுன்றது முன்கூட்டியே தெரிய வருமா இவங்களுக்கு போட்டியா இந்த இதுல வந்து வரப்போறாங்க 2026 தேர்தலில் வந்து கண்டிப்பா திமுகவுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போட்டியா அமையும் அப்படின்றது முன்கூட்டியே
தெரிய வந்துச்சா, அவரோட ஜாதகத்துல முன்கூட்டியே இருக்குதா, இப்போ இந்த தேர்தல் எப்படி அமையும் மேம், அவருக்கு எப்படி கடினம்? அதாவது ஸ்டாலின் அவர்கள், அதான் நம்மளுடைய முதல்வர் அவர்களுக்கு வந்து என்ன ராசின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக சிம்ம ராசி. நீங்க இப்ப கேட்டதுனால சொல்ல வரேன் ஒரு ஜென்ரல் விஷயங்கள். அப்படி பொது பலன் பார்க்கும்போது சிம்ம ராசி பூர நட்சத்திரம். அவருக்கு இப்ப என்ன ஓடுதுன்னு பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனி ஓடுது. ஓகே. ஸோ அஷ்டமத்து சனின்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு பீரியடுவாங்க. ஸோ அதிகமான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் எது அப்படின்னும் போது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ விஜய் ஜாதகம் அதுவும் நம்ம ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே எடுத்துங்க. இப்போ ஏடிஎம்கே தான் பொதுவாகவே தமிழ்நாட்டில் வந்து பெரிய களமாக பேசப்படுது எப்போதுமே ஒரு விஷயம். அப்படிங்கும்போது ஏடிஎம்கேன்னும் போது அதனுடைய தலைவர் ஜாதகம் அவர் கன்னிராசி, யார் எடப்பாடி அவர்கள். அவர்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் சரியில்லைன்ற மாதிரி விஷயங்கள் வருது. கண்டகச்சனின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இந்த குரு பகவானும் இப்ப மாறுது. ஸோ அதெல்லாம் பார்த்துதான் நம்ம சில விஷயங்கள் சொல்லலாம். ஸோ வந்து எடப்பாடி சாருக்கும் பெரிய அளவுல டைம் சரியில்லாம தான் இருக்கு. ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் டஃப்ல இருக்காங்க. ஒண்ணு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி இது இருக்குல்ல, நிறைய கட்சிகள் இருக்கு. இதுல கூட்டணி கட்சி இருக்கு. எப்படி வந்து சொல்லுவாங்க இல்லையா, 2 கூட்டணினும் போது இதுல எத்தனை பேர் மெஜாரிட்டி, இந்த பக்கம் யார் மெஜாரிட்டி, இல்ல மெஜாரிட்டியோடைய தலைவருடைய ஜாதகங்கள், இது ரெண்டும் எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு பக்காவா சொல்ல முடியுங்க ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் ஜெயலலிதா மேடம் இருக்காங்களே, அவங்களாம் வந்து எப்படி ஒரு கலைத்துறையில இருந்து எப்படி வந்து அவங்க அரசியலுக்கு வந்தாங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் அவர்களும் கலைத்துறையில இருந்து அரசியலுக்கு வந்தாங்க. ஸோ அப்ப அதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஸோ அரசியலுக்கும் சினிமாவுக்கும் ஒரு பிணைப்பு இருக்குன்ற ஒரு விஷயம். இது வந்து ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன். சூரியன்றது அரசியல்காரகன், சுக்கிரன்றது எது கலை. சோ அது ரெண்டும் அப்படியே பக்கமா தான் போகும். இது பேர் உள்வட்ட கிரகங்கள்னு சொல்லுவாங்க. அப்படின்னும் போது அப்ப அந்த சுக்கிரன் வந்து சூரியன் கூடயே சுத்தும் பொழுது ஃபர்ஸ்ட் அந்த சினிமா துறையில ஜொலிச்சுட்டு அதுக்கப்புறம் வராங்க இல்லையா அரசியல். அடுத்தது என்ன பண்றாங்க அரசியல். ஆப்வியஸா கமல் சாரு எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா இது விஜயகாந்த் அவர்கள் வந்தாரு. கரெக்டா சொல்றீங்க. சோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான காரணமா நம்ம சொல்லப்படுது. சோ அப்படி பார்க்கும்போது ஜெயலலிதா மேடம் இருக்காங்கல்ல, சிஎம் இருந்தாங்க, எக்ஸ்-சிஎம். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பொதுவாகவே யோகங்கள் நிறைய யோகங்கள் இருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 யோகங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். அதுலயே பஞ்ச மகா புருஷ யோகம்னு ஒரு பேர் இருக்கு. அதுல என்னன்னா 5 இத்தனை யோகங்களிலேயே மிகப்பெரிய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது 5 யோகங்கள் பஞ்ச மகா புருஷ யோகம்ன்றது. அது அந்த 5 யோகமும் ஒவ்வொரு கிரகத்தால வரக்கூடியது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாளவியா யோகம் அது சுக்கிரனால் வரக்கூடியது. அது மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி சசை யோகம்ன்றது சனியால் வரக்கூடியது. அதே மாதிரி குரு வந்து பார்த்தீங்கன்னா அம்ச யோகம், அம்சமா இருக்காங்கன்றது. ஸோ இது வந்து இப்போ ஜெயலலிதா மேடம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்ச யோகமும் இருக்கு. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா அந்த மாளவியா யோகமும் இருக்கு. ஸோ இந்த 2 யோகமும் இருந்தனால ஒரு யோகம் இருந்தாலே பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டே போலாம். ஏன்னா கால தேச வர்த்தமான ஜாதி மத நிரபேத யுக்தி சுத்தி அனுபவம் தான் ஜோதிடம் சொல்லுவாங்க. அத காலத்திற்கு ஏற்ற மாதிரி சொல்லணும். அந்த காலத்துல குதிரை படம்னா நீங்க 2 வீலரு, அன்னைக்கு யானையத்துல பல்லாக்குல வராங்கன்னா சொகுசுக்காரு, அது மாதிரி நம்ம எடுத்துக்கணும். சோ அப்படிலாம் பார்க்கும்போது அந்தந்த காலகட்டமும் நமக்கு இப்ப இது இப்போ போயிட்டு நீ குதிரை வச்சிருப்ப இத்தனை படம் இருக்குன்னா சிரிச்சிடுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய ஜாதகத்துல இந்த யோகங்களும் இருக்கு. இப்ப என்னடா அது அவங்க சிஎம்ஏ ஆக முடியலன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து குட்டி ராஜாவா இருப்பாங்க, இந்த கம்பெனிக்கு எம்டியா இருப்பாங்க, கதவு திறந்ததுக்கு 4 பேர் இருப்பாங்க, 4 அவங்க இருக்கிற இடத்துக்கு அவங்க வந்து பெரிய ஆளா இருப்பாங்க. அப்படி சிம்பிளா புரிஞ்சிட்டீங்க. சூப்பர் சூப்பர். இவ்வளவுதாங்க விஷயம். அப்படின் போது இதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் சொல்லணும். என்னடா அது இவங்களுக்கு நடக்கலையா அவங்களுக்கு நடக்கலையா, ஒரே ஒருத்தர் வந்து அவரே சிஎம்மாவும் ஆயிருக்காரு, அவரே வந்து உள்ளேயும் போறாங்க. அவங்களே வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷமா வர முடியாத நிலைமைக்கு இருக்காங்க, பெரிய கட்சியாவும் இருக்காங்க. சோ இதற்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தையும் பார்க்கணும். அது பேர் தான் கோச்சார நிலைன்னு சொல்லுவாங்க. கோச்சாரம் இப்ப எப்படி இப்ப குருலாம் மாறுது, சனி மாறுது, இதெல்லாம் பேசுறாங்களே பயிற்சி, இதனை வைத்துக்கொண்டு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிறதுக்கும் இருக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தையும் தசா புத்தி முக்கியமா பார்க்கணும். அவங்களுக்கு நல்ல ஃபேவரான தசை நடக்குதா, அப்ப வந்து கோச்சாரம் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். சூப்பர் சூப்பர். ஸோ மிக தெளிவா அப்படியே நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க எப்படி வந்து அரசியல்ல அந்த ஜாதகம் எப்படி உள்ள வந்துட்டு இருக்கு அப்படின்றது. இப்போ நம்ம வந்து ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கட்சியா இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ எடப்பாடி அவர்கள் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான செறிவு அப்படின்றது தெரிய வச்சு இப்போ விஜய் அவர்கள் வேற அரசியலுக்கு வரவே முழுக்க முழுக்க வந்து டிஎம்கே விசஸ் டிவிகே அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ அளவுக்கு ஒரு பயங்கரமா ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த இருந்த ஒரு கட்சி வந்து
கொஞ்சம் தொய்வு நிலையில இருக்குது. இதுக்கு என்ன மேம் காரணம் இந்த ஜாதகத்துல, இல்ல அதுக்கு ஏதாச்சும் செய்ய முடியுமா அப்படின்றது இருக்கு? ஆமாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்களுடைய ஜாதகங்கள், ஓபிஎஸ் உடைய ஜாதகங்கள், இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எடப்பாடி அவர்கள் வந்து சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அந்த கட்சி எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அப்படியே டல் ஆயிடுச்சு. ஆனா ஓபிஎஸ் இருக்கும்போது கூட அந்த பக்காவா தான் இருந்தது. ஏன்னா அம்மா அப்ப இருந்துட்டு அப்புறமா விஷயம் அதுல ஒரு பெரிய ஒரு ஒற்றுமை இருந்தது. அந்த அம்மா போனதுக்கு அப்புறம் ஒற்றுமை போயிடுச்சு. ஆமா, அந்த அளவுக்கு எல்லாரையும் ஒரு ஆர்கனைஸ் பண்ண ஒரு அயன் லேடியா பண்ணவங்க அவங்க. அவங்களையும் ஒரு பாராட்டத்தரணும். ஒரு லேடியா இருந்து பெரிய அளவுக்கு இந்த விஷயத்துல வந்திருக்காங்கன்றது. பொதுவா அவங்க வந்து கோக்காரங்களா இருக்கலாம், என்னவா இருந்தாலுமே எல்லாரையும் ஒரு ஒருங்கிணைத்து ஒரு கட்டமைத்து பண்ணது நிர்வாகத்திறன் மிக்கவர்கள் என்று சொல்லலாம். ஏன்னா அவங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அம்ச யோகம் இருக்கு, அதனால நிர்வாகத்திறன் அதெல்லாம் ஒரு சூப்பராகவே வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாளவிய யோகம், அதனாலதான் அவங்களும் டான்ஸரா இருந்திருக்காங்க, கிளாசிக்கல் டான்ஸர். அப்புறம் வந்து சினிமா துறையில வந்து அப்ப வந்து சுக்கிரனால் வரக்கூடாது, அதனால கலைத்துறைக்கு வந்து இப்படி வந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு பெரிய யோகமா ஆயிடுச்சு. அதனால அவங்க ஹீரோயினா நிறைய படம் நடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தாங்க இப்போ இவங்களோட ஜாதகம் இருக்குல்ல, இபிஎஸ் ஓபிஎஸ், இவங்களோட ஜாதகம் நம்ம தனிப்பட்ட முறையில் அழகா பார்க்கலாம் ஒரு முறை. ஏன்னா இப்போதைக்கு நீங்க கேட்டதுக்கு மட்டும் இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கு கோச்சாரம் அப்படின்றதா சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில தான் நம்ம வந்து ஜாதகம்லாம் கணிச்சு இப்போ என்ன பீரியட் ஓடுது. இப்போ எப்போ இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் களம் இருக்குல்ல, அன்னைக்கு வந்து இந்த படுபக்ஷி நாளாக இருக்கக்கூடாதுன்னு யார் யார் நாமினேஷன் பண்றாங்களோ, அதாவது என்ன பக்ஷி சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரமே இருக்கு. அந்த படுபட்சியில பண்ணிட்டானே அப்படின்னா அந்த பட்சி தூங்கிட்டு இருக்கும்போது பண்ணும்போது அது வந்து அவன் வேலை செய்யாது. அப்ப வந்து கோச்சாரத்திலயும் ஒரு விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு நாமினேஷன் பண்றாங்க அன்னைக்கு தாராபுரம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சும் நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி தேர்தல் போட்டியிடக்கூடிய தேதி முக்கியமான விஷயம். அந்த நாளுக்கு வந்து எப்படி இருக்கு கிரக அமைப்புகள், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு இப்ப இன்னும் வரல. ஆமா, இன்னும் டேட் சொல்லல. சோ அதனால வந்து எடுத்தோடனே நம்ம டக்குனு இவங்க தான் வருவாங்க அவங்க தான் வருவாங்க ஏதோ பேசக்கூடாது. அதனால ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக நம்ம சேனல்ல வந்து கொடுத்தே தீருவோம். கண்டிப்பா மேம், டேட் அறிவிச்சதுக்கு அப்புறமா எப்படி அந்த தேதி பொறுத்து யார் யாருக்கு எப்படி அமையும் அப்படின்றது, அந்த டைம்ல எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம கண்டிப்பா பேசணும். இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கி இருக்காரு, தொடங்கி ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா பயணிச்சுட்டு இருக்காருன்னும் போது முதல் தேர்தலை வந்து போட்டியிட போறாரு. எப்படி அவரோட ஜாதகப்படி எப்படி அமையும் மேம் இந்த தேர்தல், இந்த வருடம் எப்படி இருக்கும்? மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அவர் தேர்தல்ல இப்ப போட்டியிட போறாருன்னா எப்படி இருக்கும், மக்கள் எப்படி வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்றதுலாம். ஸோ அவருக்கு இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கும்? ஒரு நல்ல ஒரு கேள்விங்க. இப்ப எப்படின்னா நம்ம வந்து அவர் தனித்து நிற்கிறாரா அப்படின்றத ஒண்ணு பார்க்கணும். கூட்டணியோட இருக்காரா அப்படின் போது இவங்களோட சேர்ந்து இரண்டோடைய பலங்களும் எப்படி இருக்குன்றதை ஆராய்ந்து பார்க்கணும் ஒரு விஷயம். இப்ப வந்து நீங்க விஜய் சார்து அப்படின்னு தனிப்பட்ட முறையில் அப்படின்னு ஜாதகம் பார்க்கும்போது நான் வந்து 2 இயர்ஸ் முன்னாடியே சொல்லிட்டேன் இவர் வந்து கண்டிப்பாக அரசியலுக்கு வருவாரு அப்படின்ற விஷயங்கள் அது ஒரு சேனல்ல வந்தது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் போராடி தான் வர முடியும் சில விஷயங்கள். ஏன் நம்ம ஸ்டாலின் ஐயா இருக்காங்க இல்லையா, துர்கா ஸ்டாலின் மேடம்க்கு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அவர் வந்து சிஎம் ஆகாதப்ப நிறைய ஜோதிடர்கள் வந்து அவர்லாம் சிஎம்ஏ ஆக முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன் நிச்சயமாக அவர் வருவாரு, ஆனா போராடித்தான் வருவார். நிச்சயமாக போராட்டங்கள் அவர் வாழ்க்கையில் இருந்திருக்கும். சும்மாலாம் வந்து உட்காரல, மற்றவங்க மாதிரி ஈஸியா டக்குன்னுலாம் அவருக்கு வரல. ஸோ அப்போ அவரோட ஜாதகம் அப்போ அங்கே பேசப்படுது, நிச்சயமா போராட்டத்தில் வருது. அதே மாதிரி தான் விஜய் அவர்களுக்கும் ஜாதகத்துல பொதுவாக போராட்டமான ஒரு காலகட்டம். அதனாலதான் 40 பேர் பிறந்தாங்க இல்லையா, அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அப்ப எல்லாமே ஓரளவுக்கு ஜோதிடம் உண்மைன்றது எனக்கே இப்போ மெய் சிலிருக்கிற அளவுக்கு நம்ம கரெக்டா தான் பாக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ அப்போ வந்து நம்ம திருப்பி ஒரு நிகழ்ச்சியில நம்ம விஜய் ஜாதகம் அவரது தனித்தனியாக கூட எடுத்து கூட நம்ம அழகா பேசலாம். முதல்ல அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு கூட நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து அந்த தேர்தல் களம் வரும்பொழுது அந்த டேட்டை வச்சு யார் யார்கிட்ட எப்படி இருக்குன்னு திருச்சி மேஞ்சிடலாம். ஸோ நிறைய பேர் வந்து நாத்திகர்களாக இருக்காங்க, இந்த ஜாதகம் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. நம்ம அதிகப்படியாக அரசியலையும் பார்க்க முடியுது. முக்கியமாக வந்து திமுகவை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து அப்படிதான் இருப்பாங்கன்னும் போது அவங்களுக்கு ஜாதகம் அப்படின்றது எப்படி செட் ஆகுமா? அவங்க பார்க்கறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அவங்களுக்கு ஜாதகம்ன்றது ஒர்க் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நம்புறவங்களுக்கு அது வந்து கரெக்டாக வேலை செய்யும். இப்போ எனக்கு நம்பிக்கை இல்லைனாலும் அது வந்து வேலை செய்யுமா? அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் நம்பினாலும் நம்பிக்கை இல்லாட்டினாலும் உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கும் தனிப்பட்ட முறையில், அதன்படி தான் நடந்துட்டு இருக்கும். அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும்போது என்னோட நம்பிக்கையில தான் வந்தன்றதெல்லாம் கதை. அதில் உனக்கு இருக்கு வந்த அதான் விஷயம். பெரிய ஆளாக இருப்பாங்க. ஏன் காமராஜர் அவர்களே வந்து தோக்கடித்த நாடு நம்ம தமிழ்நாடு அப்படின்னும் போது அப்ப அவருக்கு டைம் சரியில்லாதப்பதான் அவரு போயிருப்பாரு. அது மாதிரியான விஷயங்கள். ஏன்னா அவரை மாதிரி ஒரு தலைவர் வர்றது பெரிய விஷயம் இன்னைக்கு வரைக்குமே. ஏன்னா அவர் படிக்காம இருந்தாலுமே
ரொம்ப அறிவுபூர்வமாக ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணணுன்ற விஷயங்கள்லாம் தெள்ள தெளிவாக தெரிஞ்ச ஒரு சார், ரொம்ப எளிமையான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அப்போ வந்து அவரோட கட்டமும் அங்கே வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அவ்வளோ பெரிய ஆளே தோக்கடிச்சதுன்னும் போது நம்ம அப்போ கட்டம்ன்றது முக்கியன்றது விஷயத்த நம்ம ஏற்றுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆத்திகம் அப்படின்னு பார்க்கறச்ச இப்போ ஜெயலலிதா மேடம் அவங்க வந்து இப்போ ஒரு ஜாதகம், இப்போ யார் எம்எல்ஏவா வராங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கட்டத்தை வந்து அட்டாச் பண்ணி அனுப்புறோம் ஜாதகத்தை. ஜாதகம் ஓகேவான்றதுக்கு அங்கே பார்ப்பாங்க. ஸோ எந்த சீட் வந்து எந்த தொகுதியில எந்த மேற்கு தசையா எந்த தசையான்னு சொல்லி பார்த்து அவங்களை நிக்க வைப்பாங்க. யார் வந்து பாசிட்டிவா ஜெயிக்கிற மாதிரி இருக்கான்னு சொல்லி போட்டு முதல்ல ஜாதகத்தை தான் வாங்கி அவங்க அப்ளிகேபிள் பண்ணாங்க. அவங்க பெரிய அளவுல அவங்க சக்சஸ் ஆனாங்க ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்க சொன்னீங்களே நாத்திகம்னா யாருமே பார்க்க மாட்டாங்க அப்ப, ஏன்னா ஏடிஎம்கேவும் நிறைய வருஷம் இருந்திருக்கு, ஆட்சி செஞ்சிருக்கு. அதே மாதிரி டிஎம்கேவும் நிறைய வருஷம் கோல வச்சிருக்கு. அப்ப டிஎம்கேல இருக்கவங்க நாத்திகர்கள், அவங்களுக்கு எல்லாம் ஜாதகம் இல்லையா, அல்லது அவங்களுக்கு வந்து ஜோசியத்தை நம்ப மாட்டாங்களே, நீங்க என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்றது புரியுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய கலைஞர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் துணி போட்டிருந்தவங்க பார்த்துருப்பீங்க. அவருடைய லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்னம். 6வது இடம்ன்றது சத்ருஸ்தானம் அப்படின்றது, அது குருவோட வீடு. குரு என்றால் மஞ்சள். ஸோ மஞ்சள் துணியை போட்டுக்கிட்டாங்கன்னு அப்படின்னும் போது அது ஒரு பரிகாரம் மாதிரி. இந்த கிளாத் வச்சுக்கோ, இந்த கொண்டக்கடலை வச்சுக்கோ, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. அவங்க இயற்கையாவே அவங்க பரிகாரம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா துர்கா ஸ்டாலின் அம்மா வந்து கேட்கவே வேணாம், உலகத்துக்கே தெரியும் அவங்க கோயிலா போறாங்க. ஏன் நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவி ஏற்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கண்ணில் அப்படி ஒரு கண்ணீர், அந்த அளவுக்கு அவங்க அத்தனை கோயிலுக்கு வேண்டியிருக்காங்க. எப்படியாவது என் வீட்டுக்காரர் வந்து சிஎம் ஆகணுன்ற ஒரு நப்பாசையோ சொல்லலாம், பெரிய ஒரு விஷயம். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து தடுக்கலை. யாரு ஸ்டாலின் அவர்கள்லாம் நம்ம நாத்திகமானியும் இருக்கணும் அப்படிலாம் அவரும் கம்பல் பண்ணல. நல்ல ஒரு மனிதராக இருந்துக்கோன்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்த நம்ம அதை காட்டுது. அதே நேரத்தில் அப்ப இவங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாருடைய வேவ்ஸும் வந்து அங்க ஒர்க் அவுட் ஆகுதுன்ற. ஓகே, இவங்க மூலமா துர்கா ஸ்டாலின் அவர்கள் மூலமா வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நடந்திருக்கும் அப்படின்னு. ஆமா, அவங்களும் ஜாதகம் பார்ப்பாங்கல்ல, நானே பார்த்திருக்கேன்ட்டனே. ஓ ஓகே ஓகே மேம். ஸோ நிறைய பேரை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபிக்காக பாஜகவுக்காக மிக முழு மூச்சோட வந்து அவர் வந்து வேலை பார்த்துருக்காரு. தொடக்கத்தில் ஜாயின் பண்ண ஸ்டார்டிங்ல இருந்தே. அதுக்கப்புறமா அவருக்கு வந்து இந்த மாநில தலைவர் பதவி வந்து அவரை விட்டு போச்சு. நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்தாரு. இப்படி ஒரு விஷயம், ஏன்னா பார்க்கும்போது என்ன நினைப்போம், கண்டிப்பா அடுத்தது வந்து இங்க தமிழ்நாட்டுல அவர் தான் போட்டியிட போறாரு அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் வந்து நம்பி இருந்தாங்க. ஆனா அப்படியே பதவி வந்து அவர்கிட்ட இருந்து வேற ஒருத்தருக்கு போச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் ஆளு எங்க இருக்காரு, வெளிநாடுலாம் போயிட்டாரு அப்படின்ற நிறைய விஷயம் நடந்துச்சு. அவரோட அதை பத்தி ஏன் அப்படி அவருக்கு நடக்குது, முக்கியமா தேர்தல் வரும்போது அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படின்னா நம்ம அண்ணாமலை அவர்களும் கடகராசி தான் ஒரு விஷயம். ஸோ அப்படின்னும் போது அவரு இப்ப எல்லாமே நினைச்சிருப்பாங்க. இப்ப அண்ணாமலை நிறைய பேர் என்கிட்ட கேட்கறாங்க, மேடம் இந்த முறை அண்ணாமலை வந்துருவாரான்னு கேட்கறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அப்ப வந்து அந்த தலைவர் சொன்ன இருக்காங்க இல்லையா, இப்ப அவர் வந்து தலைவர் இல்ல. ஸோ வந்து அவருடைய ஜாதகம் இங்கே வேலை செய்யாது. ஏன்னா பிஜேபிக்கு அவர் தான் வச்சுதான் நம்ம கட்டம் பார்த்துலாம் சொல்ல முடியாது. அவர் தொகுதிக்கு வேணா பார்க்கலாம், நிக்கிறதுனா அவரு அங்க ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரான்னு அவரோட கட்டத்தை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நயனா நாகேந்திரன் இருக்காருல்ல, அவருடைய ஜாதகம் நான் கேட்டிருக்கேன், மேபி கிடைச்சதுன்னா பார்த்துலான் இருக்கேன். அப்ப வந்து அது ஒரு புரிதல் இருக்கும். அப்புறம் இதெல்லாம் விட வந்து பாத்தீங்கன்னா கூட்டணிகள் பலம், இந்த கூட்டணி பலமா இருக்கா, இந்த ஜாதகத்துல கூட்டணி இருக்கான்ற விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகே, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஒரு அரசாட்சின்றது சும்மா கிடையாது. ஓகே, இதெல்லாம் சார்ந்ததா இருக்கு அப்படின்றதா. ஓகே மேம். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். ஆக்சுவலி நம்ம அரசியல் அது இன்னும் நிறைய நம்ம பேச வேண்டியது இருக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வரும்போதெல்லாம். ஏன்னா கூட்டணி எந்தெந்த கட்சிகள் வந்து அமைக்கும், அவங்க 2 பேரோட ஜாதகப்படி அது வந்து செட் ஆகுமா அப்படின்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு கட்சிக்கே வந்து ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்றதும் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த கட்சி நம்ம வந்து தலைவர்கள் தாண்டி அந்த ஒரு திமுக கட்சி, அதிமுக கட்சி, பாஜக அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனிப்பட்ட கட்சிகள் சார்ந்து எப்படி இருக்கும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேச போறோம். அடுத்தடுத்த வீடியோல நிறைய வந்து உங்ககிட்ட கேட்க போறோம். நாங்க வந்து ஒருத்தர் தனிப்பட்ட தலைவர்களோட ஜாதகமா இருக்கட்டும், இல்ல கட்சி சார்ந்தா இருக்கட்டும், எப்படி அமைய போகுது இந்த 2026 தேர்தல் அப்படின்றத இன்னும் வர வீடியோக்களை நம்ம பேசலாம். மிக்க நன்றி. நன்றி.